Hi, dear students. Today we are going to see the next chapter of our commerce subject. Chapter 20 International Finance. Introduction. International finance is a branch of financial economic that deals with the mandatory interaction that occurs between two or more countries. This section is concerned with topics that include foreign direct investment and country exchange rates. It also involves issues pertaining to financial management, such as political and foreign exchange risk that come with managing multinational corporations. பன்னாட்டு நிதியியல் என்பது இந்த நிதி அதாவது ஃபைனான்ஸ் பொருளாதார ரீதியாக ஒரு பகுதியாகும். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய நிதி பரிமாற்றங்களை பற்றியது ஆகும். இந்த அந்நிய நேரடி முதலீடும் இந்த நாணய மாற்று விகிதமும் நெருங்கிய தொடர்பு உடையதாக இருக்குது. இந்த பன்னாட்டு நிறுவனங்களில் நிதி மேலாண்மையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணல இந்த பன்னாட்டு நிதியல் முக்கிய பங்கு வகிக்குது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் finance. International finance plays a pivotal role in the international trade and in the sphere of exchange of goods and services among the nation. இந்த பன்னாட்டு வர்த்தகத்தில் பங்கு பெறக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவை பரிமாற்றத்தில் இந்த பன்னாட்டு நிதி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. The following points highlight the importance of international finance. First one, international finance help in calculating exchange rates of various countries, currencies of nation, and the relative worth of each and every nation in terms thereof. இந்த பன்னாட்டு நிதியில் பல்வேறு நாடுகளில் நாணய ஒப்பீட்டு மதிப்புகளையும் மற்றும் அதன் மாற்று விகிதங்களையும் நிர்ணயிக்கிறது உதவி புரியுது. It helps in comparing the inflation rate and getting an idea about investing in international debt securities. இது பல நாடுகளில் பணவீக்க விகிதங்களை ஒப்பிட்டு எந்த நாட்டு பத்திரங்களில் அது முதலீடு செய்வதுன்னு முடிவுகளை முதலீட்டாளர்கள் எடுக்க உதவுது. Then it helps in ascertaining the economic status of the various countries and in judging the foreign market. இது பல்வேறு நாடுகளோட பொருளாதார நிலைமைகளை அறிந்து கொள்வதற்கு மற்றும் அந்த சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்வதற்கும் உதவுது. Then next, international financial reporting system facilitates comparison of financial statements made by various countries. இந்த பன்னாட்டு நிதி அறிக்கை அதனுடைய அமைப்பின் மூலமாக பல்வேறு நாடுகளில் அந்த நிதி அறிக்கைகளை ஒப்பு ஆய்வு செய்ய உதவுது. Then next, international, it helps in understanding the basic of international organizations and maintaining the balance among them. இது பன்னாட்டு நிதி அமைப்புகளுடைய அடிப்படையில் அந்த கட்டமைப்புகளை அறிந்து கொள்றதுக்கும் அவற்றுக்கிடையே இருக்கக்கூடிய சீர்நிலையை பராமரிப்பதற்கும் உதவுது. The next, international finance organizations such as IMF, World Bank, etc. mediate and resolve financial dispute among members nation. இந்த பன்னாட்டு பணவியல் நிதியம் இந்த உலக வங்கி போன்ற நிதி அமைப்புகளில் பல்வேறு நாடுகளுக்கு இடையே எழக்கூடிய நிதி சார்ந்த பிரச்சனைகளில் தலையிட்டு அவற்றை சுமூகமாக தீர்க்க உதவுது. These are all the importance of international finance highlights. Then next one, foreign direct investment and institutional investors. Foreign direct investment occurs when an investor based on one's native country acquires an asset or a company in
another country with the intention to manage the asset of the company. The investing company exercises control over decision making in an enterprise located in a foreign country according to the level of equity share held by it. இந்த ஒரு நாட்டுடைய, அதாவது நம்மளுடைய மதர்லேண்ட் தாய் நாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் வேறொரு நாட்டில், அதாவது வரவேற்கக்கூடிய நாடு இருக்கக்கூடிய சொத்துக்களையோ அல்லது நிறுவனங்களையோ மேலாண்மை செய்யக்கூடிய நோக்கத்தோடு வாங்கும் செயல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மேலாண்மை செய்யும் நோக்கத்தோடு வாங்கக்கூடிய செயல் தான் என்னென்னா டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அப்படி நேரடியாக செய்யக்கூடிய நிறுவனங்கள் பங்குகளை வாங்கிய நிறுவனத்தில் தாங்கள் வாங்கிய ஷேர்ஸ் அளவுக்கு ஏற்ப கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தையும், அது மட்டும் இல்லாமல் அதனுடைய முடிவு எடுக்கக்கூடிய உரிமையையும் அது பெறுது. The foreign direct investment take the following forms. First one, establishment of new enterprise in a foreign country. அந்நிய நாட்டில் புதிய கிளை அல்லது புதிய நிறுவனங்களை ஏற்படுத்துவது. The next, expansion of existing branch or subsidiary in a foreign country. இப்போது இருக்கிற நிறுவனங்களுக்கு விரிவாக்கமாக அந்த புதிய கிளை அல்லது துணை நிறுவனத்தை அந்நிய நாட்டில் ஏற்படுத்தக்கூடியது. The next one, acquisition of enterprise located in a foreign country. அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை வாங்குவது. Then prior to 1999, foreign direct investment was permitted selectively on a case-to-case basis with a normal ceiling of 40% of total equity capital. However, a higher percentage of equity was permitted in the case of high-tech import areas and export-oriented units. After the economic liberalization, the ceiling was removed and 100% of foreign equities are permitted only in selected sector. இந்த 1999க்கு முன்னாடி இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடு குறிப்பிட்ட துறையில் சாதாரணமாக 40% பங்குகளை வாங்கி முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அந்த உயர் தொழில்நுட்ப வாய்ந்த ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொடர்புடைய துறையில் இந்த முதலீடு சதவீதம் உயர்வாகவே அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ பொருளாதார தாராளமயமாக்கலுக்கு பிறகு லிபரலைசேஷனுக்கு அப்புறமா இந்த உச்சவரம்பு நீக்கப்பட்டு சில குறிப்பிட்ட துறையில் மட்டும் 100% வரைக்கும் அந்நிய பங்கு முதலீட்டுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. Then meaning, foreign direct investment is an investment made by a company or an individual in one country with a business interest in another country in the form of either establishing business operations or acquiring business assets in the other country, such as ownership or controlling interest in a foreign country. இந்த ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய தனிநபரோ அல்லது ஒரு நிறுவனமோ அந்த அயல் நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் அந்த வணிக சொத்துக்களில் உரிமை பெறக்கூடிய நோக்கத்தில் அல்லது நிறுவனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு அந்த முதலீடு செய்வது அல்லது வணிக முயற்சியை ஏற்படுத்துவது இந்த அந்நிய நேரடி முதலீடு அப்படின்ட்டு சொல்லக்கூடியது, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். தென் advantages of foreign direct investment. First advantage, achieving higher growth in national income. தேசிய வருமானத்தை உயர்த்துதல்.
developing countries get much needed capital through FDI to achieve higher rate of growth in national income. இந்த வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் தங்களுடைய தேசிய பொருளாதார வளர்ச்சி வீதத்தை அதிகரித்து கொண்டுள்ள இந்த அந்நிய நேரடி முதலீடு பெரிதும் உதவுது. The next, help in addressing BOP crisis. Foreign direct investment provides inflow of foreign exchange resources into a country. This helps to country to solve adverse balance of payment position. இந்த அந்நிய நேரடி முதலீடு ஒரு நாட்டிற்கு இந்த அயல் நாட்டில் செலாவணிகளை பெற்றுத்தருது. ஸோ இது அந்த நாட்டினுடைய பாதகமான அயல் நாட்டு செலுத்து நிலையை தீர்க்க உதவுது. The next, foster economic development. Foreign direct investment brings technology, management and marketing skills along with it. They are crucial for achieving foster economic development of developing countries. இந்த அந்நிய நேரடி முதலீடு அந்த தொழில்நுட்பம், இந்த புதிய மேலாண்மை திறன், சந்தையிடுகை திறன் ஆகியவற்றை முதலீடு செய்யக்கூடிய நாட்டிற்கு கொண்டு வருது. இவை வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்த உதவுது. The next, generating employment opportunities. Foreign direct investment generates a lot of employment opportunities in developing countries, especially in high skill areas. வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் இந்த அந்நிய நேரடி முதலீடு அப்படின்றது உயர் திறன் தேவைப்படும் பணிகளில் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது. The next, encouraging competition in host countries. Entry of foreign direct investment into developing country promotes healthy competition therein. This leads to enterprise in developing countries operating efficiently and effectively in the market. Consumers get a variety of products of goods quality at market determined price, which usually benefit the customers. இந்த அந்நிய நேரடி முதலீட்டின் மூலமாக வரவேற்கக்கூடிய நாட்டில் ஆரோக்கியமான போட்டி சூழல் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. இதனால் வளரும் நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மிகுந்த செயல்திறனோடும் ஆற்றலோடும் செயல்பட வாய்ப்பு ஏற்படுது. இதனால் நுகர்வோர்களுக்கு பலதரப்பட்ட பொருட்கள் உயர் தரத்தோட நியாயமான விலையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. These are all the advantages of foreign direct investment. The next, disadvantages of foreign direct investment. First one, exploiting natural resources. The foreign direct investment companies deplete natural resources like water, forest, mines, etc. As a result, such resources are not available for the usage of common man in the host country. இந்த அயல் நாட்டு முதலீட்டாளர்கள் வரவேற்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய நீர், காடுகள், தாது பொருட்கள் ஆகிய இயற்கை வளங்களை விரைவில் தீர்த்து விடக்கூடிய அபாயம் உள்ளது. இதனால் அந்த உள்நாட்டில் உள்ள சாதாரண குடிமகனுக்கு தேவைப்படக்கூடிய இயற்கை வளங்கள் கிடைக்காமல் போகலாம். The next, heavy outflow of capital. Foreign companies are said to take away huge funds in the form of dividend, royalty, fees, etc. This causes a huge outflow of capital from the host country. இந்த அயல் நாட்டு நிறுவனங்களில் பங்காதாயம், குத்தகை கட்டணம் போன்றவற்றின் மூலமாக பெருமளவில் இந்த உள்நாட்டில் பணத்தை வெளியே கொண்டு செல்கின்றனர். இதனால் அந்த உள்நாட்டில் பணப்புழக்கம் குறைந்து விடக்கூடிய வாய்ப்பு உள்ளது. Then next one, not transferring technology. Some foreign enterprises do not transfer the technology to developing countries.
they mostly transfer second-hand technology to the host country. They keep the fundamental aspect of technology with the parent company. In such case, the host country may not get the advantage of technology transfer and consequent economic development. சில அயல்நாட்டு நிறுவனங்கள் வளரக்கூடிய நாடுகளுக்கு தாங்கள் கண்டுபிடித்து வைத்து இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை அப்படியே தரது கிடையாது. அவை பெரும்பாலும் இரண்டாம் தர தொழில்நுட்பத்தையே முதலீடு செய்யும் நாட்டிற்கு கொண்டு வருகின்றனர். அந்த உயர் தொழில்நுட்பத்தை தங்களுடைய சொந்த நாட்டிலேயே வைத்துக் கொள்கின்றன. இத்தகைய நிலையில அந்நிய முதலீட்டை பெறக்கூடிய நாட்டிற்கு புதிய தொழில்நுட்பம் கிடைக்காமல் போகிறது. இதனால் அந்த உள்நாட்டு பொருளாதாரம் உயராமல் போகக்கூடிய சூழல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. Then next one, exploiting cheap labor. Enterprise employ cheap labor force at a lower pay in developing countries. They do not employ local people for higher posts in the management. Further, they do not extend the privilege they usually give to the employee in their home country to the employees of the host country. Thus, they are started to exploit the labor in developing countries. இந்த அயல்நாட்டு நிறுவனங்கள் இந்த வளரக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய உழைப்பை மிக குறைவான கூலி மற்றும் ஊதியத்தை கொடுத்து சுரண்டி வருது. அவர்கள் அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களை மேலாண்மையில் உயர் பதவியில் அமர்த்துவது கிடையாது. தன்னுடைய சொந்த நாட்டு தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய எந்த சலுகைகளையும் முதலீடு செய்யக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அந்த நிறுவனங்கள் வழங்குவது கிடையாது. இப்படியாக வளரக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய உழைப்பை சுரண்டி வருது. The next day, creating monopolistic environment. Multinational companies which enter the host country, though foreign direct investment route, create monopolistic conditions in the host countries, though their market power. They may not create competitive environment in the host country. Contrarily, they may affect the competition although altogether and establish supremacy. இந்த அந்நிய நாட்டில் நேரடி முதலீட்டின் மூலமாக ஒரு நாட்டில் நுழையக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் அந்த நாடுகளுடைய சந்தைகளை கைப்பற்றி இந்த ஏகாதிபத்திய நிலையை ஏற்படுத்துகிறது. ஸோ அவைகள் அந்த நாட்டினுடைய முதலீட்டை பெறக்கூடிய ஒரு நாட்டின் ஆரோக்கியமான போட்டி சூழல் உருவாக்குவதில்லை. அதுக்கு மாறாக அந்த போட்டியை அறவே ஒழித்து தன்னுடைய மேல் ஆதிக்கத்தை செலுத்துது. These are all the disadvantages of foreign direct investment. The next one, foreign institutional investors, FII. The foreign institutional investor can be defined as an investment made by a non-resident in equity of domestic company without intention of acquiring management control. ஒரு தனிப்பட்ட முதலீட்டை இந்த நிறுவனம் முதலீடு நிதி கால ஓய்வு கால நிதி ஆகியவை இந்த வேறு நாட்டில் அந்த நிதி சந்தையில் முதலீடு செய்வது அயல்நாட்டு நிறுவன முதலீடு அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணுறாங்க? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த அயல்நாட்டு நிறுவன முதலீடு குறுகிய காலத்தில் திரும்ப பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அது என்ன பண்ணலாம்? திரும்ப பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு,
Foreign institutional investors or the investment made by an individual investor or an investment fund into the financial market of another nation. Organizations like hedge funds, insurance companies, pension funds, and mutual funds can be called as institutional investor. இந்த அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் இந்திய பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பவர்கள். ஸோ அப்படி இந்த நிறுவனங்களால் முதன்மை மற்றும் இரண்டாம் சந்தையில் வெளியிடக்கூடிய பங்குகளை, கடனீட்டு பத்திரங்கள், ஆணை போன்ற அனைத்து பிணையங்களிலும் இந்த முதலீடு செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். தென் foreign institutional investors play a very important role in Indian economy. From 1992, foreign institutional investors have been allowed to invest in all securities traded on the primary and secondary markets, including shares, debentures, and warrants issued by companies. Over 1,450 foreign institutional investors have registered their names with the Securities and Exchange Board of India, the regulator for the securities market in India. இந்த அந்நிய முதலீட்டாளர்கள் அந்த இந்திய பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. 1992 அந்த அந்நிய முதலீட்டாளர்கள் அந்த நிறுவனங்களால் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை சந்தைகளில் வெளியிடக்கூடிய பங்குகளை, டிபஞ்சர்ஸ், ஆணை பத்திரம் போன்ற அனைத்து பிணையங்களிலும் முதலீடு செய்ய அனுமதிக்கப்படுறாங்க. இதுவரை சுமார் 1450க்கு மேற்பட்ட அந்நிய நிறுவனங்களில் முதலீட்டாளர்கள் இந்திய பங்கு மாற்றக வாரியத்தின் மூலமாக, அதாவது செபி மூலமாக தங்களை பதிவு செய்து இருக்கிறார்கள். These are all the foreign institutional investors. Then next, international capital market. International source of business finance. There are various avenues for organization to raise funds internationally. The establishment of Indian economy after 1990s has facilitated many Indian companies to expand their operations beyond India. Many Indian companies are now able to access funds in the international financial market. The various international sources from whether funds may be generated or. இந்த உலக அளவில் அந்த நிதியை திரட்டுறதுக்கு ஏராளமான அமைப்புகள் இருக்குது. 1999க்கு பிறகு அந்த சீரமைக்கப்பட்ட இந்திய பொருளாதார அமைப்பு இந்திய நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வெளியே தங்களுடைய வியாபாரத்தை செயல்பாடுகளை வளர்த்து கொள்வதற்குண்டான வசதிகளை ஏற்படுத்தியிருக்கு. பல இந்திய கம்பெனிகள் தற்போது தங்களுக்கு தேவையான நிதியை அந்த அயல்நாட்டு நிதி சந்தையிலிருந்து திரட்ட முடியுது. Then first one, commercial bank. Most of the commercial banks extend foreign currency loans for promoting business opportunities. The loans and service of various types provided by banks differ from country to country. பல்வேறு வணிக வங்கிகள், கமர்ஷியல் பேங்க்ஸு வியாபார முன்னேற்றத்திற்காக இந்த அயல்நாட்டில் பணக்கடனை அளிக்குது. இந்த கடனுக்கு சேவைகளும் பல்வேறு வங்கிகளால் பல்வேறு நாடுகளில் பல்வேறு வகைகளில் வழங்கப்படுது. Then next one, international agencies and development banks. International agencies and development banks play an important role to promote international trade and business. They provide terms, loans, and grants to promote the development of economically backward area in the world. International Finance Corporation, IFC, then Exim Bank, Export Import Bank, and Asian Development Bank are the agencies
operating at international level to meet the need of the international finance. இந்த பன்னாட்டு வளர்ச்சிக்காக இந்த பன்னாட்டு முகமைகளும் வளர்ச்சி வங்கிகளும் முக்கிய பங்காற்றி வருகின்றன. அந்த உலகத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகளுக்கு தவணை கடமைகளையும் மானியங்களையும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக வழங்குது. அந்த பன்னாட்டு நிதிக்கழகம் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கி ஆகிய உலக அளவிலான முகமைகளாக செயல்பட்டு இந்த பன்னாட்டு நிதி தேவையை பூர்த்தி செய்து வருகின்றன. The next, international capital market. Modern organization includes multinational companies, depends upon sizable borrowings in rupees as well as in foreign currencies. Prominent financial instruments used for this purpose are depository receipts. இந்த இந்திய பன்னாட்டு நிறுவனங்கள் பன்னாட்டு மூலதன சந்தையில் அந்த பண கடனையும் அயல்நாட்டு செலவாணிகளையும் திரட்டுது. இதற்கு முக்கிய நிதி கருவியாக இந்த வைப்பு ரசீதுகள் பயன்படுது. The next, depository receipt, DRs. A depository receipt is a negotiable financial instrument issued by a bank to represent a foreign company's equity, share or securities. They are issued to attract a greater amount of investment from another countries. Any foreign investor can invest in a foreign stock directly without worrying about difference in currency, accounting practices or language barriers, etc. இந்த வைப்பு தொகை அப்படின்றது வெளிநாட்டில் நிறுவனத்தில் அந்த நேர்மை பங்குகள் வாங்கியதற்கு சான்றாக வங்கியால் வழங்கப்படக்கூடியது ஒரு ஆவணம். இந்த அயல்நாட்டிலிருந்து பெருமளவு இந்த முதலீட்டை திரட்டுவதற்கு அவைகளை வெளியிடப்படுகின்றன. அயல்நாட்டு முதலீடு திரட்டுவதற்கு வெளியிடப்படுகிறது. எந்த ஒரு அயல்நாட்டு முதலீட்டாளரும் செலாவணி வேறுபாடு, கணக்கியல் நடைமுறைகளில் வேறுபாடு, மொழி தடை இவைகளை பொருட்படுத்தாமல் அந்நிய நாட்டு பங்குகளில் முதலீடு செய்ய வைப்பு ரசீதுகள் பெரிய உதவுகின்றன. ஸோ அந்நிய நாட்டில் நம்ம முதலீடு செய்யறதுக்கு இந்த டெபாசிட்டரி ரெசிப்ட் தான் ரொம்ப உதவியாக இருக்குது. These are all the international capital market. Then next one, global depository receipt, GDR. GDR is an instrument issued abroad by a company to raise funds in some foreign currencies and is listed and traded on a foreign stock exchange. இந்த அந்நிய நாட்டு முதலீட்டாளர்களிடத்திலிருந்து அந்த நிதி திரட்டக்கூடிய நோக்கத்தில் அந்த அந்நிய செலாவணியில் வெளிநாட்டில் வெளிப்படக்கூடிய ஒரு மாற்று முறை ஆவணம் தான் இந்த உலக அளவில் இந்த வைப்பு ரசீது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இது அமெரிக்காவை தவிர்த்து பிற நாடுகளில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு பங்கு சந்தையில் ஷேர் மார்க்கெட்டில் பட்டியல் இடப்பட்டு வர்த்தகம் செய்யப்படுது. இது என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க, ட்ரேடு பண்ணுறாங்க. த நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஆஃப் இஸ்யூயிங் GDR, அதனுடைய படிநிலைகள். There are 4 steps in process of issuing GDR as follows. ஒரு 4 படிநிலைகள் இருக்குது, அதாவது ஸ்டெப்ஸு. First one, the company issuing GDR hands over its shares to one domestic custodian bank. இந்த உலக அளவில் வைப்பு ரசீதை வெளியிடக்கூடிய நிறுவனங்கள் தன்னுடைய பங்குகளை உள்நாட்டு காப்பக வங்கிக்கு மாற்றி தரும். The next, the DCB, அதாவது Domestic Custodian Bank, request the Overseas Depository Bank
issued in the foreign currency for issuing the shares as global depository receipt. பிறகு உள்நாட்டில் இருக்கக்கூடிய காப்பக வங்கி அந்த அயல்நாட்டில் இருக்கக்கூடிய வைப்பு வங்கிக்கு உலக அளவில் வைப்பு ரசீதை வெளியிட வேண்டுகோள் வைக்குது. The next the overseas depository bank converts the shares shown in rupees into GDR, which are denominated in US dollar. இந்த அயல்நாட்டில் இருக்கக்கூடிய வைப்பு வங்கிகள் உள்நாட்டு செலவாணியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பங்குகளை அயல்நாட்டு செலவாணி மத்தியில் பொதுவாக ஏற்கப்படுவது செலாவணியில் மாற்றம். அது எப்படி இருக்குது அப்படின்னா பொதுவாக அது எதில் மாற்றி தர சொல்கிறாங்க, யூஎஸ் டாலராக இருக்கணும் அப்படின்ட்டு. Then next finally overseas depository bank is use them to the intending investors. இறுதியாக அந்த அயல்நாட்டு வைப்பு வங்கி இந்த பங்குகளை விரும்பும்போது அந்த முதலீட்டாளர்களுக்கு விற்கும். These are all the 4 steps in the processing of issuing GDR. The next features of GDR. First one, it is a negotiable instrument and can be traded freely like any other securities. இது மற்ற மாற்றுமுறை சாதனங்களைப் போலவே தடையின்றி வியாபாரம் செய்யக்கூடிய மாற்றுமுறை பிணையமாகும். Indian companies with sound financial track of 3 years are readily allowed to access international financial market through GDR. However, clearance are required from the Foreign Investment Promotion Board and the Ministry of Finance. இந்த கடந்த 3 வருஷத்தில் வலுவான நிதி நிலையில் செயல்பட்டு வரக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த பன்னாட்டு உலக அளவில் இந்த வைப்பு ரசீதுகள் மூலமாக இந்த நிதி சந்தையில் நுழைய அனுமதி தரப்படுது. இருந்தாலும் இவற்றை பெற இந்த நிறுவனங்கள் அந்நிய முதலீட்டு முன்னேற்ற வாரியத்திடம் மற்றும் அமைச்சகத்திடம் தடையில்லாத சான்றிதழ் பெற வேண்டும். அவங்கக்கிட்ட என்ன பெறணும், அவங்ககிட்ட தடை இல்லாத சான்றுகள் பெறணும். The next GDR are issued to investor across the country. It is denominated in any acceptable freely convertible currency. இந்த உலக அளவில் இந்த வைப்பு ரசீதுகள் அனைத்தும் இந்த நாட்டு முதலீட்டாளர்களுக்கு அனைத்து நாட்டு முதலீட்டாளர்களுக்கும் அவர்களுடைய நாட்டு செலாவணியில் அல்லது பொதுவாக ஏற்படக்கூடிய செலாவணியில் வெளியிடப்படுது. இந்த உலக அளவில் இருக்கக்கூடிய வைப்பு ரசீது இந்த அனைத்து நாட்டு முதலீட்டாளர்களுக்கும் எல்லா நாட்டு முதலீட்டாளர்களுக்கும் அவர்களுடைய செலாவணியில் அல்லது பொதுவாக ஏற்கப்படக்கூடிய செலாவணியில் அது வெளியிடப்படுது. Then next one, GDR is dominated in any foreign currency but the underlying shares would be dominated in local currency of the issuer. இந்த உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த இதை அந்தந்த நாட்டு பண மதிப்பில் குறிப்பிட்டால் கூட அவற்றுடைய பங்கு மதிப்பு ஷேருடைய வேல்யூ அந்த உள்நாட்டு மதிப்பில் அடிப்படையிலேயே அமைந்திருக்கும். இங்கே என்ன வேல்யூவோ அதனுடைய அடிப்படையில் தான் இருக்கும். The next one, the holder is entitled to dividend and bonus on the value of shares underlying the GDR. உலக அளவில் அந்த வைப்பு ரசீதை வைத்திருக்கக்கூடியவங்க அதில் குறிப்பிட்டுள்ள பங்குக்கு உரிய பங்காதாயம் மற்றும் பங்கு மேல் ஊதியம் பெற அந்த உரிமை பெற்றவர்களாக இருக்காங்க. The next, the investor can convert GDR into equity shares and sell the share mentioned in the GDR through a local custodian. This provision can be used after 45 days from the date of issue. இந்த முதலீட்டாளர்கள் உலக அளவில் வைப்பு ரசீதை நேர்மை பங்குகளாக அதாவது ஈக்விட்டி ஷேராக மாற்றி அவற்றை அந்த உள்நாட்டில் பாதுகாவலர்கள் மூலமாக விற்றுக்கொள்ளலாம். இந்த வெளியீடு நிகழ்ந்த பிறகு
45 நாள் கழித்து இவ்வாறு செய்ய முடியும். அதை எப்படி 45 days கழித்து தான் அதை அப்படி பண்ண முடியும். Then next one, under GDR, the issuing company transact with only one entity for all its transaction. உலக அளவில் இந்த வைப்பு ரசீதை வழங்கக்கூடிய நிறுவனம் ஒரே தனிப்பட்ட அமைப்பின் மூலமாக தன்னுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் நிறைவேற்றுது. These are all the features of GDR. Then next one, American Depository Receipt. ADR. ADR is a dollar-denominated negotiable certificate representing a non-US company in US market, which allows the US citizen to invest in overseas securities. இந்த அமெரிக்காவில் வைப்பு ரசீது அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட் அப்படிங்கிறது இந்த அமெரிக்காவை சாராத இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த அமெரிக்கா நிதி சந்தையில் கலந்து கொண்டு இந்த அமெரிக்க குடிமக்கள் அந்நிய பிணையங்களில் முதலீடு செய்யும் வகையில் அந்த டாலரில் அந்த மதிப்பீட்டு இருக்கக்கூடிய மாற்றத்தக்க பிணையமாக இருக்குது, செக்யூரிட்டியாக இருக்குது. The next one, process of issuing American Depository Receipt. First step, first of all company hand over the shares to a domestic custodian bank, DCB. ஃபஸ்ட்டு அந்த நிறுவனங்கள் தங்களுடைய பங்குகளுடைய உரிமையை அந்த உள்நாட்டு வைப்பு வங்கிகளுக்கு மாற்றித்தர வேணும். The next, then DCB request the American Depository Bank to issue the shares in the form of ADR. அதுக்கு பிறகு அந்த உள்நாட்டில் வங்கிகள் அமெரிக்க வைப்பு வங்கிகளுக்கு வேண்டுகோள் விடுக்கும். The next, American Depository Bank convert the issue which are in the rupees into US dollar. இந்த ரூபாயில் இருக்கக்கூடிய மதிப்பை அது அமெரிக்கன் டெபாசிட்டரி பேங்க்கு அது US டாலருக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். Then finally, American Depository Bank issue them to the intending investor. இறுதியாக அந்த தேவைப்படக்கூடிய முதலீட்டாளருக்கு இவற்றை அமெரிக்க வைப்பக வங்கிகள் வெளியிடும். These are all the process of issuing American Depository Receipt. The next one, features of American Depository Receipt. The features of American Depository Receipt are briefly given here under. American Depository Receipt are denominated only in US dollar. அது எதில் தான் அங்கே ரெசிப்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்லி US டாலர். அமெரிக்க டெபாசிட்டரி ரெசிப்ட் அது அமெரிக்க டாலரில் மட்டுமே குறிப்பிடப்படக்கூடிய ஒன்றா இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு, they are issued only to investors who are American residents. இந்த அமெரிக்க குடிமக்களாக இருக்கிற முதலீட்டாளர்களுக்கு மட்டுமே இது வெளியிடப்படக்கூடியது. Then the depository bank should be located in US. The depository bank எங்கே தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸில் மட்டும்தான் இருக்கணும். Then the approval of Securities and Exchange Commissions of US needs to be obtained for issuing American Depository Receipt. இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெபாசிட்டரி ரெசிப்ட் வெளியிடக்கூடிய அமெரிக்க பிணையங்கள் மற்றும் மாற்றக இயக்கத்தில் அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனில் சம்மந்தத்தை பெற வேண்டும், அவங்களோட சம்மதத்தை பெறணும். தென் நெக்ஸ்ட்டு, they are subclassified on the basis of level of clearance made by SEC, அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். இவை அமெரிக்க பிணையத்தில் மற்றும் மாற்றாக அந்த இயக்கத்தின் படிநிலைப்படி பல பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டு வெளியிடப்படும்.
These are all the features of American depository receipts. Then next, foreign currency convertible bonds, FCCB. Foreign currency convertible bond is a special type of bond issued in the currency other than the home country. In other words, companies issue foreign currency convertible bonds to raise money in foreign currency. இந்த அந்நிய செலாவணி மாற்றுப்பத்திரம் அப்படிங்கிறது இந்த உள்நாட்டு பணத்தை தவிர பிற நாட்டு நாணய மதிப்பில் வெளியிடக்கூடிய சிறப்பு மிக்க ஒரு வகை பத்திரமாக இருக்குது. இந்த வேறு வகையில் சொல்லணும் அப்படின்னம்னா அந்த நிறுவனங்கள் அயல்நாட்டு செலாவணியை பெறுவதற்கு அந்த வெளியிடப்படக்கூடிய அந்நிய செலாவணி மாற்று பத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் என்ன அப்படின்னா ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ். த நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் FCCB, ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ். FCCB is issued by an Indian company in foreign currency. அந்நிய செலாவணி மாற்று பத்திரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய நிறுவனங்களில் அயல்நாட்டு செலாவணியில் வெளியிடக்கூடிய ஒரு வகை பத்திரமாக இருக்குது. அது ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட் அப்படின்றது இந்திய நிறுவனத்தில் அயல்நாட்டு செலாவணியில் வெளியிடக்கூடிய ஒரு வகை பாண்டு. தென் நெக்ஸ்ட்டு, these are listed and traded in foreign stock exchange and similar to the debentures. இந்த கடனீட்டு டிபஞ்சர்ஸ் போலவே இந்த பட்டியலிடப்பட்ட அயல்நாட்டு பங்கு மாற்றங்களை இந்த வியாபாரம் செய்யப்படுது. The next, it is a convertible debt instrument. It carries interest coupon it in unsecured. இது மாற்றத்தக்க கடன் ஆவணமாக இருக்குது. இதனோட அதை வட்டிக்கான அனுமதி உரிமை ஆணை இணைந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. The next, it gives its holders the right to convert for a fixed number of shares at a predetermined price. இதனை வைத்திருப்பவர்களுக்கு முன்குறித்த விலையில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பங்குகளாக மாற்றிக்கொள்ளவும் உரிமை தரப்படுது. Then it can be converted into equity or depository receipt after a certain period. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி இவைகளை நேர்மை பங்குகளாகவோ அல்லது வாய்ப்பு ரசீதாகவோ, அதாவது என்னென்னு 2 பங்குகள் 2 டைப்ஸ் ஆஃப் ரெசிப்ட்ஸ் இருக்குது, அந்த 2 வகைகளாக நாம் வச்சுக்கலாம். Then next, equity or depository receipt. Then next, the amount received from the issue of foreign currency convertible bond should be utilized as per the guideline of external commercial borrowing. இந்த பத்திரம் மூலமாக பெறக்கூடிய ஃபினான்ஸை வெளிப்புற வணிக கடன், அதாவது எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்னு தொடர்பாக இயற்றப்பட்டுள்ள வழிகாட்டுதல்கள் நெறிமுறைப்படி தான் பயன்படுத்த வேண்டும். These are all the features of foreign currency convertible bonds. The next one, difference between GDR and ADR. What is meant by GDR? Global Depository Receipt. What is meant by ADR? American Depository Receipt. Okay. First difference, denomination, அதாவது மதிப்பிடுதல். In GDR, it is denominated in terms of any freely convertible currency. இதை எந்த நாட்டு பணத்தின் மதிப்பில் குறிப்பிடப்படக்கூடியதாக இருக்கும். But ADR, it is denominated only in US dollar. இது அமெரிக்க டாலரில் மட்டுமே குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். The next, to whom it is issued. யாருக்கு இது வெளியிடப்படும்? It is issued to investor in one or across more market simultaneously. இது ஒன்று அல்லது அதற்கு மேற்படக்கூடிய சந்தையில் முதலீட்டாளர்களுக்கு வெளியிடப்படக்கூடியதாக இருக்கும் ஒரே நேரத்தில். இந்த ADR அப்படின்றது it is issued only to investor who are resident of United States of America. யார் அமெரிக்காவில் குடிமகனாக இருக்கிறாங்களோ
அந்த முதலீட்டாளர்களுக்கு மட்டுமே இது வெளியிடப்படக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு லிஸ்டட் இன் எங்கு பட்டியலிடப்படும்? நான் யூஎஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சச் as லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் லக்சம்பர்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த அமெரிக்காவை தவிர்த்து இதர பங்கு மாற்றகத்தில், அதாவது லண்டன்லேயும் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், லக்சம்பர்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயும் இது இருக்கும். தென் ஏடிஆரில் அமெரிக்கா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி. இது எங்கே மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் பட்டியல் இடப்படும். தென் நெக்ஸ்ட்டு அப்ரூவல், ஒப்புதல். இஷ்யூ ஆஃப் ஜிடிஆர் does not require foreign regulatory clearness. இந்த உலக அளவில் இந்த ரசீதை வெளியிட அந்நிய செலாவணி கட்டுப்பாடு வாரியத்தினுடைய ஒப்புதல் தேவை இல்லை. பட் ADR, issue of ADR requires approval from the Securities Exchange Commission of United States of America. இந்த அமெரிக்காவில் வெளியிட இந்த அமெரிக்காவுடைய பிணையங்கள் மற்றும் மாற்றக இணையத்தோட ஒப்புதல் தேவை, கட்டாயமாக அவங்களுடைய அப்ரூவல் தேவை. த நெக்ஸ்ட் ஒன் மோட் ஆஃப் எக்ஸ்பிரஷன், வெளியீட்டு வழிமுறை. GDR are normally correlated to equity shares of the issuing company expressed in whose numbers. இந்த உலக அளவில் அந்த ரசீதுகளை பட்டியலிடப்பட்ட முழுமையான எண்ணிக்கையுடைய நேர்மை பங்குகள், அதாவது நேர்மை பங்குகள்னா ஈக்விட்டி ஷேர்ஸ், அது வெளியிடப்படக்கூடியதாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ADR. In many cases ADR correlated to equity shares of the company or expressed as a fraction. இந்த பல அமெரிக்க வைப்பு ரசீதுகள் தொடர்புடைய இந்த சிறிய அலகுகளாக பிரிக்கப்படாத ஈக்விட்டி ஷேர்ஸு வெளியிடப்படும். த நெக்ஸ்ட்டு நெகோசியேஷன், மாற்றுகைத்தன்மை. இட் இஸ் நெகோஷியபிள் ஆல் ஓவர் த வேர்ல்டு. உலகம் முழுவதும் மாற்றக்கூடியதாக இருக்கும். பட் இட் இஸ் நெகோஷியபிள் ஒன்லி இன் அமெரிக்கா. இது அமெரிக்காவில் மட்டும்தான் மாற்றத்தக்கதாக இருக்கும். These are all the difference between GDR and ADR. Okay, dear students, now we are completed the chapter 20. Thank you for listening my class. We will meet in next class.